ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக அமைப்பின்படி என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. மேலும் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை நிகழ்த்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இந்த மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பொதுவான குணங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? மகர ராசி பெண்களின் சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே மனசுலேயே பலவிதமான போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க. இதே மனதோடையே மற்றவர்களை எடை போட்டுருவாங்க. தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரங்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சூழலுக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்து கொள்வதால் நட்பு வட்டாரமும் இவங்களுக்கு பெருசாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவங்க என்றாலுமே அனைத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க. முடிந்தவரை பொறுமையை எவ்வளோ காக்க முடியுமோ அவ்வளோ காத்து அரவணைப்பாங்க. அதற்கு மேலே சீண்டுனீங்க அப்படிங்கன்னா உறவுகளை துண்டிக்க கூட தயக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்களுக்கு லேசாக கோபம் வராது. அதுதான் அவ்வளோ லேசாக கோபம் வராது. மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே உழைத்து தான் பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓசில் வர்றது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவாங்க. எதையுமே பிளான் செஞ்சு தான் இறங்குவாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க கிட்ட கிடையாது. ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவுலையும் உறுதியாக நிற்பாங்க. இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நம்பிக்கையானவங்க. மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம், பலவீனம், பிடிவாத குணம். இவங்க கிட்ட பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க. இவங்க கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டே பொறுமை தாங்க. குடும்பம், நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்கவே மாட்டாங்க. நாலா பக்கமும் விசாரித்து பார்த்துட்டு போதுமான தகவல் கிடைச்ச பிறகு மட்டும்தான் அதில் களமே இறங்கி வெற்றி பெறுவாங்களாம். ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. போலித்தனமாகவும் யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025 நவம்பர் 28 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சகாய சனி காலம் தொடங்குது. இதனால் பல வழிகளில் நன்மையான பலன்களும் இன்பங்களும் உங்களுக்கு வரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இதுவரை மகர ராசியில் இருந்து வந்தது 7.5 சனி விலகியது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் சகாய சனி காலம் தொடங்குது. இது உங்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை தள்ளி தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. 7.5 சனி காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பல்வேறு இன்பங்களையும் நல்ல பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதாலையும் மிச்சம் வைக்கும் விதத்திலையும் பொருளாதார நிலை உயரும். அது மட்டும் இல்லாமல் வாக்கிய கணித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அது வரைக்கும் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலுமே குரு பகவானின் பார்வை இருப்பதால் கவலைப்பட வேண்டாங்க. பொருளாதாரம் தேவைக்கேற்ப வந்து திருப்திப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் பார்வையிடும் போது உங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். கார்த்திகை 2ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்கரமும் பெற்றிருக்காரு. எனவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வரும். இருப்பினும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைக்கூடி வரும். அதனால் கவலைப்படாதீங்க. மேலும் விருச்சிக ராசிக்கு கார்த்திகை 11ஆம் தேதி சுக்கிர பகவான் வராரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் போட்டி நீங்கும். எதிரிகள் விலகுவாங்க. வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். இன்னொரு கிளை தொடங்கலாமா அப்படின்ற எண்ணம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்ற விஷயமை யோசித்து பார்ப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க. பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி கைகூடும் நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபம் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவோடு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே அப்படின்னு கவலைப்பட்டவங்க புதிய வாகனம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய எண்ணம் நடக்கும். மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரக்கூடும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடக்கும். பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அதிகமாக கவனம் இருக்கணும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையும் திருப்தி தரக்கூடிய விஷயமாக உங்களுக்கு அமையப்போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 27, 28 மற்றும் டிசம்பர் 2, 3, 13, 14. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரும்பச்சை அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.